பாருங்கள் எவ்வளோ இருக்குது. இதில் பாருங்கள் எறும்பு இருக்குது பாருங்கள். இந்த எறும்புக்கு இப்போ நான் காட்டினேன் பார்த்தீங்களா, அந்த புளிச்ச மாவு அதெல்லாம் போட்டிங்கன்னா அந்த எறும்பெல்லாம் போயிடும். இவ்வளோ எறும்புங்கள்லாம் எவ்வளோ ஏறிண்டு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் அந்த பூ வைக்காமலே அப்படியே சாப்பிட்ரும். அது பூவே வராது, காயும் வராது, அப்படியே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் அந்த தண்ணியை நம்ம தெளித்தோம்னா போயிடும். அது எல்லாத்துலேயும் எறும்பு இருக்குது பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக பூ. நாங்கள் இப்போல்லாம் அவரைக்காவே வாங்கறதில்ல, நிறைய இருக்குது அவரைக்காய். 1 கிலோ அவரைக்காய்க்கு அறுத்து வச்சிட்டோம். இது பாருங்கள், இதில் இந்த சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை இது நல்லா கண்ணுக்கு நல்லது. நம்ம இது போட்டுட்டோங்கன்னா நீங்கள் ஒரு செடி வச்சுட்டு அதில் இப்போது நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன், இந்த புடலங்காய் செடி, இந்த புடலங்காய் இருக்குது இல்லைங்களா, இதையும் அதில் தான் போட்டு வச்சுருக்கேன். இந்த பொன்னாங்கண்ணி கீரையும் அதில் தான் போட்டேன். இந்த வெண்டைக்காய் இருக்குது பாருங்கள், வெண்டைக்காய் விதைக்காக விட்டு இருக்கேன். இந்த வெண்டைக்காய் செடி 2 வெண்டைக்காய் முட்டை வச்சுருக்கேன். இது 2த்தையும் நான் அறுத்து விதைக்கு வச்சுக்குவேன். நம்மளே விதைக்கு வச்சு நம்ம போய் கடையிலலாம் வாங்காமல் நம்மளே வச்சுக்கலாம். இப்போது இந்த இடத்துலையும் பொன்னாங்கண்ணி கீரை, சிகப்பு பொன்னாங்கண்ணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த புதினாவும் இருக்குது பாருங்கள். நமக்கு தேவையானது. இதை விட என்னங்க நம்ம எதுக்கு நம்ம போய் எல்லாம் வாங்கணும், இது நம்மக்கிட்டேருந்தே யூஸ் ஆகுது பாருங்கள். இதில் சின்னதாக வச்சுருக்கேன். இதில் நிறைய வந்துருந்தது, பிடுங்கிட்டு திருப்பி வச்சேன். இப்போ தான் தழிச்சு வந்துட்டு இருக்குது. சொன்னேன் இல்லைங்களா சாமந்தின்ட்டு, பாருங்கள் என்ன சூப்பராக வந்திருக்கு. ஒரு செடி வாங்கினேன், இதில் ஒரு 4 செடியாக உருவாக்கிட்டேன் நான். இந்த லீப்பு இருக்குது பாருங்கள். இதை இப்படி கட் பண்ணி வச்சுட்டா அது பாட்டுக்கு ஒரு 10 நாள் 20 நாள் கூட தழிஞ்சு வந்துடும். கத்திரி செடி பாருங்கள். இந்த பாட்டெல்லாம் நீங்கள் சும்மா வீட்டில் சும்மா தூக்கி போடுவீங்க. ஆனால் இதில் எடுத்து போட்டு வச்சு இதை வச்சிட்டேன் பாரு. கத்திரிக்காவும் மிளகாவும் காய்க்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி தான் இதுவும். இது பூத்தொட்டி, அது வாங்கிட்டு வந்தது வச்சேன், அதுலேயும் வச்சிட்டேன். இது பாருங்கள், இதில் அந்த முல்லை செடி பதியம் போட்டுது. இது வந்துங்குது பாருங்கள். எடுத்து இதில் வச்சேன், வந்துடுச்சு. அது கத்திரி செடி நல்லா சூப்பராக வருது பாரு கத்திரி செடி. இப்போ இந்த கனகாமரம் செடி இப்போ தான் அந்த பூவெல்லாம் பூத்து முடிஞ்சிச்சு. இதோ இருக்குது பாருங்கள். இதோட தான் நம்ம என்ன சொல்கிறது, செடி உருவாக்கலாம். இதில் இப்படி போட்டோம்னா இது கிள்ளி இப்படி போட்டோம்னா அது முளைச்சிக்கும். அதை எடுத்து அடுத்த செடியாக வச்சுக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான் வச்சுருக்கேன். இதெல்லாம் இவ்வளோ வச்சுருக்கேங்க பாருங்கள். திராட்சை செடி நல்லா பிரான்ச் எல்லாம் நல்லா வச்சிட்ருக்கு. திராட்சை செடி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் என்ன சூப்பராக வருது. புது பிரான்ச்சு எல்லாம் தனித்தனியாக வருது. அப்படி பாருங்கள் எவ்வளோ பெருசு வந்திருக்கு. ஒரு முழ நீட்டு கூட இல்லை, நான் வாங்கின்னு வந்து வச்சேன். இப்போ ஒரு ஆள் உயரம் வளர்ந்துடுச்சு. இந்த திராட்சை வளர்ந்துச்சு. இனிமேல் வெயில் வரும்போது தான் காய் நல்லா வரும்னு நினைக்கிறேன். தளிர் தனித்தனியாக ஒரு பிரான்ச், ஒரு பிரான்ச் வந்தது, பிரான்ச் வந்திருக்கு. அப்படியே தனித்தனியாக வருது. இப்போ தான் இது வருதுங்க பாருங்கள். தனித்தனியாக தளிர் விட்டு வந்துன்னு இருக்குது. அப்படி இதுக்கெல்லாம் இந்த அரிசி கழுவன் தண்ணி குளிர்ச்சி இது வச்சு தான் இவ்வளோவும் வருது. நல்லா நான் சொன்னேன் இல்லைங்களா, இது நட்டு வச்சா வரும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இது வச்சு நட்டு வச்சா வரும்னு சொன்னேன். இந்த வருது பாருங்கள். ஒரு வாரம் ஆச்சு, சூப்பராக தழிஞ்சிட்டு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி உரம் போட்டு தான் இந்த அளவுக்கு இது பாருங்கள் என்ன சூப்பராக வருது பாருங்கள். இங்கே பாருங்க, இந்த மாதிரி கொத்து கொத்தாக பூ பார்க்குறீங்கள, இதெல்லாம் நீங்கள் ஊட்டியில் தான் பார்ப்பீங்க. பார்த்தீங்களா?
ஒரு ஒரு எத்தனை பூ இருக்குதுன்னு எண்ணிக்கோங்க நீங்கள். இது எல்லாம் இந்த உரத்தை வச்சு தான் நான் எல்லாத்தையும் பண்ணுறேன். இது இருக்குது பாருங்கள், ஒரே செடி தான் இதெல்லாம். இதுலேருந்து ஒரே செடி பாருங்க. எத்தனை பூ பூத்துக்குது. இது வந்து இந்த ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கலர் இதான் சேஞ்சிங் ரோஸ்ன்னு சொல்கிறது. ஃபஸ்ட்டு இந்த கலர் வருது, அப்புறமா இந்த கலர் வந்துடுது, மாறிடுது கலரு. இப்போ எத்தனை பூ பூத்துருக்கு பாருங்கள். நான் அதுக்கு தான் சொல்கிறதே உங்கள்கிட்ட எப்போ பாரு சொல்வேன். நீங்கள் ஒரு ரோஸ் இந்த மாதிரி செடி வாங்கி வைங்கன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா. இது மாதிரி வாங்கி வச்சுடுங்க, உங்களுக்கு பூக்கே பஞ்சம் இல்லை. இது மாதிரி ஒரு 4 செடி வச்சுட்டிங்கன்னா நல்லா பூ பூக்கும், நமக்கு பூக்கே பஞ்சம் இருக்காது. இவ்வளோ பூ பூக்குதுங்க. நான் ஒரு வீடியோ போட்டேன்னா கரெக்டாக இருக்கும், நீங்களே பாருங்கள். ரியல் ரோசஸ் இதெல்லாம் ரியலாக வர்றது. கஸ்தூரி சாமந்தி இதை வந்துன்னு இருக்கு பாருங்கள். இந்த மழைக்கு அந்த அளவுக்கு வராது இருந்துச்சு, இப்போ வந்துட்டுருக்கு. 7 days ரோஸு இது பாருங்கள், இப்போது ஒன்று தான் வந்துக்குது. நான் கட் பண்ணி அன்றைக்கி அவ்வளோ பூ பூத்துச்சில்ல, எல்லாம் எடுத்துட்டேன்ல. அதை பாருங்கள், இவ்வளோவும் தளிர் வந்துட்டு இருக்கு. இப்போ இதில் எல்லாம் திரும்பவும் பூ பூக்கும் பாருங்கள். இதில் கொஞ்சம் நம்ம உரம் போடணும் கொஞ்சம். அதை இப்போ தண்ணி ஊற்றுனால அந்த மாதிரி தண்ணியெல்லாம் ரொம்ப ஆயிடுச்சு, ஒரு 20 நாள், ஒரு மாதத்துக்கே ஆயிடுச்சு. நான் எதுவுமே ஊற்றலை, இனிமே தான் அதுக்கெல்லாம் ஊற்றணும். தக்காளி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி பார்த்திங்களா, கொத்தாக காய்க்குது பாருங்கள். தக்காளி அது எல்லாம் தக்காளி தான், நல்ல தக்காளி தான். எவ்வளோ தக்காளி இருக்குது பாருங்கள், எல்லாம் பிஞ்சு தான். இது ஒரு செடியிலேயே 1 கிலோ தக்காளிக்கு இருக்கும். தக்காளி இருக்குது. இந்த ரோஸ் பாருங்கள், இது வந்து பன்னீர் ரோஸ். இது 2 நாள் ஆச்சு, இது அரைக்காத விட்டுருவே. இது பாருங்கள் எப்படி ஆகிட்டு இருக்கு. இதுதான் கலரு, இந்த கலராக மாறிட்டுக்குது. நான் கொடி ஏற்றி விடுறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. கத்திரி செடி கீழே இருந்து இதை வந்து இருக்க பாருங்கள். இதோ கொடி ஏறிச்சு பாருங்கள். இது வரைக்கும் ஏறிச்சு, பிஞ்சும் விடுதுதோ. இது ஒரு பிஞ்சு, இதோ இதுலேயே 2 பிஞ்சு, இதெல்லாம் பிஞ்சாக விட்டுருக்கு. நீங்கள் பக்கத்தில் இருந்தவங்களா இருந்தால் என்னோடய சப்ஸ்கிரைபர் யாருமே பக்கத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் கேட்டிங்கனாலும் கொடுப்பேன் நான் ஃப்ரீயாக. காயெல்லாம் காய்ச்சிச்சு வந்துச்சுன்னா. இதில் சுரக்காய், இது சுரக்காய் முல்லை சீசனே இல்லை பாருங்கள். முல்லை சீசனே இல்லாத நேரத்துலையும் முல்லை எவ்வளோ இருக்குது பாருங்கள். எல்லாம் இருக்குது பாருங்கள், எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதோ இங்கே கீழே போட்டு வச்சுருக்கேன்ல, இது வந்து இதில் மேலே ஏறி வருது பாருங்கள். இங்கேயும் ஒன்று, இதுலேயும் எல்லாத்துலேயும் காய் வைக்கிறதுக்கு இதை வருது பாருங்கள். எவ்வளோ காய் நல்ல காய் வரும். இதுலேயும் இங்கே ஒன்று வச்சு இது மேலே ஏற்றி விட்டுட்டேன். உங்களுக்கு வழிமுறை சொல்கிறேன் நான். நீங்கள் இது மாதிரி நட்டு பக்கத்தில் இதில் நட்டுட்டேன், அப்படியே பக்கத்தில் ஏற்றி விட்டுட வேண்டியது தான். மேலே ஏற்றி விட்டுட்டோன்னா நல்லா வரும் செடி. இது பாருங்கள், மல்லி செடி சொன்னேன் இல்லைங்களா. பாருங்கள், இது மாதிரி செடி நமக்கு விதை வேணும்னு சொல்லிட்டு விட்டுக்கிறேன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. சூப்பராக தண்டுக்கீரை விதை வந்துச்சு.
இப்போ இதை எடுத்து நான் இது தண்டிக்கிற விதை வாங்கிறதுக்கு நம்ம போனோம். இப்போது நம்மக்கிட்டேயே வந்துச்சு இவ்வளோ விதை. நம்ம எவ்வளோ விதைக்கு வரும் இது. இப்போ சூப்பராக நம்ம வந்து தண்டிக்கிற விதையை விதைச்சிக்கு நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். நம்ம வீட்டிலையே செஞ்சுக்கலாம் ஆர்கானிக்காக. ஒரு பூச்சி மருந்தும் இல்லாமல் ஆர்கானிக்காக வளரும் இது. நல்ல செடி இப்போ தான் தளிர் விட்டு வந்துட்டுருக்கு. இங்கே இது ஒரு செடி, இதுலேயும் இருக்குது பூ. எங்களுக்கு பூவுக்கு, எங்கள் வீட்டில் பூவுக்கு பஞ்சம் இல்லை. பாருங்க தக்காளி இப்போ தான் வந்துனுக்கு. இது ஒரு செடி. நீங்கள் ஒரு 10 செடி வச்சிங்கன்னா ஒரு 20 நாளைக்கு ஒன்று, 20 நாளைக்கு ஒன்று ஒரு செடி வச்சிங்கன்னா அப்படியே தொடர்ந்து ரோலிங்காக உங்களுக்கு வந்து தக்காளி காய் காய்ச்சினே இருக்கும். ஒரு இந்த வெப்பு இது ஒரு முறை தான் காய் காய்க்கும். இது முடிஞ்சதே சீசன் முடிஞ்சதே தூக்கி போட்டுட்டு வேறு எடுத்துக்கலாம். அதனால் நீங்கள் வந்து ஒரு முறை 10 நாளைக்கு ஒரு செடி வச்சிங்கன்னா காய் அதுக்கு இது முடிஞ்சதோ அது வரும், அது முடிஞ்சதோ அது வரும், அது முடிஞ்சதோ அது வரும். அப்படியே முடிய வந்துனே இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு 10 செடி வைங்க போதும் தக்காளி. இங்கே பாருங்க வெத்தலை செடி எல்லாம் சூப்பராக வந்துனுங்க. வேறு நாங்கள் வெத்தலை வாங்கறதில்ல, கடையில் போய் எங்கக்கிட்டே இருக்கிற வெத்தலையே வச்சுக்குவோம். அதுவே சரியாக போயிடும், வெத்தலை வாங்க மாட்டோம். இது பாருங்க கத்திரி செடி. இந்த தண்ணி அது மேலே போட்டோம் இல்லைங்களா, இதில் பூச்சியே வைக்காது இனிமேல். புளிச்ச மாவு தண்ணி தான், இதை தான் நான் ஊற்றின்னு வரேன். இதில் எந்த நோயும் நமக்கு வராதில்ல. கீழே வேரும் நல்லா வளமாக்கும், மண் வளமாக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். அதனால் இந்த உரை தான் நான் போடுறேன். மாட்டுச்சாணம் போடுறேன். இது பாருங்கள் இதெல்லாம் பூ அறுத்தது சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்ம மரத்து கொய்யாக்காய். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா கமெண்டாக பண்ணுங்கள். எல்லாமே பர்ஃபெக்டாக போடுறேன். நான் யாருக்கும் எந்த கஷ்டம் இல்லாமல் போடுறேன் வீடியோ. இதுக்கு வெரி குட் சொல்லணும் நீங்கள். நான் ஒர்க்கை முடிச்சுட்டு வந்து நான் இவ்வளோ ஒர்க்கும் நான் செய்கிறேன், சரிங்களா? இது மாதிரி நீங்கள் இருக்கிற உங்கள் வீட்டுங்களில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணும் இது மாதிரி செய்வீங்களா? சோம்பேறியாக இல்லாமல் இது மாதிரி செய்யுங்க. நமக்கு தேவையானதை நம்மளே எடுத்துக்கலாம். அதாவது சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு பொருளுங்க நம்ம தயாரிக்கிறோம். அதை வந்து நீங்கள் செய்யுங்க. என்ன மாதிரி அப்படியே சிங்கம் போல் இருக்கணும் நீங்கள் எல்லோரும். நல்ல பெண்கள், இவங்க பரவாயில்ல நல்லா செய்கிறாங்க அப்படின்ற நல்ல பேர் வாங்கணும் நீங்கள். அதனால் இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு நம்மளே தயாரித்து இதெல்லாம் போட்டுக்கணும். இதை தேவையானதெல்லாம் வாங்கிக்கணும். நமக்கு என்ன இந்த அழகுக்கு எந்த அழகு ஈடாகுமா சொல்லுங்கள்? உண்மையா இல்லையா? நான் செய்கிறது கரெக்டாக செய்கிறேன்னா அது நீங்கள் தான் சொல்லணும். இன்னும் சில உரங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் எல்லாத்துலேயும் ஒன் பை ஒன்னாக போடுறேன். நீங்கள் அது மாதிரி போடுங்க. உங்கள் வீட்டுக்கு நீங்களே ஆர்கானிக்காக எல்லாத்தையும் எல்லாமே உங்கள் கையிலே வச்சுக்கலாம். கீழே இது மாடி மேலே இதெல்லாம் சின்னதாக இப்போ தான் சின்ன செடியாக இருக்குது. பச்சை மிளகா வந்து மேலே இருக்குது, கீழே இருக்குது. அதை நான் காட்டுறேன். கீரை சொன்னேன் இல்லைங்களா, இருட்டிக்குச்சு, இப்போ அந்த அளவுக்கு தெரியல. இது பாருங்கள், இது வந்து பொன்னாங்கண்ணி, சகப்பு பொன்னாங்கண்ணி கீரை. அங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. இது சேர்த்தோம்னா நமக்கு சரியாக போயிடும். இது பாருங்கள், இது வந்து மிளகா செடி. இதுலேயும் மிளகா இப்போ தான் ஒன்று இருக்குது. இதில் கீழே வந்து நிறைய காய்ச்சிருக்கு. இப்போ தான் வருது, இந்த பூவெல்லாம் இப்போ தான் வருது. நீங்கள் இந்த மாதிரி தேவைக்கு நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எல்லாம் எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள். எங்களுக்கு பூ எவ்வளோ தேவையோ அவ்வளோ பூ இருக்குது. பூவுக்கே பஞ்சம் இல்லை. பாருங்கள் ட்ராகன் ஃப்ரூட் உடஞ்சதுனால இதுவாகிடுச்சு. இப்போது இது வந்துருக்கு பாருங்கள்.
உடஞ்சி அடுத்த தளிர் வந்துச்சு இவ்வளோ நீட்டு. ஃபுல்லாக இருக்குது ட்ராகன் ஃப்ரூட். இதுன்னு ஒரு 4 செடியாக நம்ம உருவாகலாம். இதை வாங்கி வைங்க. சுரக்காய் பூ பூத்துருக்கு பாருங்க. காய் அப்படியே வச்சிடும். இந்த பாருங்க காய். அதான் ஒன்று நான் சொல்கிறது உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன். இது மாதிரி நீங்கள் செய்யுங்க. இந்த பச்சை மிளகா பாருங்கள், இவ்வளோ இருக்குது பாருங்கள். அப்படியே சரமாக வைக்குது சரிங்களா. இங்கே இந்த கீழே பாருங்கள் முத்திடுச்சு. இப்போது சரமாக இருக்குது பாருங்கள். இது போல் நீங்களும் வச்சு எல்லாம் இது பண்ணுங்கள். இது பாருங்கள் ரோஸ் பாருங்கள். இங்கே கீழே இது அரைக்க அதே விட்டுட்டு இருக்கேன். இது கொஞ்சம் எட்டலை, கீழே எடுத்து வைக்கணும் செடியை. எவ்வளோ பூ பூக்குது பாருங்கள். நமக்கு யூஸ் ஆனதே எல்லாமே இது மாதிரி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.